பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. உம் வசனங்கள் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. உம் வசனங்களில் உள்ள சத்துவங்கள் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. உம் வார்த்தைகள் எங்கள் மனதிலே ஆரோக்கியத்தையும் பலனையும் சத்துவத்தையும் கிருபையும் தந்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி. தகப்பனே, இந்த வேளையிலும் கூட இந்த 9ஆம் அதிகாரம் சங்கீதத்தின் வாயிலாக எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. திருச்சபையே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நாம் சபோபதேசக் பிரசங்கியின் புஸ்தகத்தை நாம் முடிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். இன்றைக்கு நாம் சங்கீதத்தில் சில அதிகாரங்கள் படிக்காமல் இருந்திருக்கிறோம். அவைகளில் நம்ம சிலது எதுவும் மிஸ் அவுட் ஆச்சு, அதை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இந்த 9ஆம் அதிகாரத்தின் வாயிலாக பேசுவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சங்கீதம் 9ஆம் அதிகாரமும் 10ஆம் அதிகாரமும் சேர்ந்து தி அக்ரோஸ்டிக் போயம் என்று சொல்லுவார்கள். இந்த அக்ரோஸ்டிக் போயம் என்று சொல்வது இதை ஒரு 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 கவிதை வடிவிலே இவர் சொன்னதாக சொல்லப்படுது. கவிதை போல பாடினது. ஆக்சுவலாக சங்கீதமே அது ஒரு கவிதை என்று தான் சொல்லலாம், அது ஒரு பாடல் என்று சொல்லலாம். ஆனால் இந்த ஸ்பெஷலிஸ்டிக்காக இந்த நாம் படிக்கிற இந்த 9ஆம் அதிகாரத்தை கர்த்தர் தாவீது ராஜா மூலமாக நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். 9th and 10th ஹீப்ரூ போயம் என்று நம்ம சொல்லலாம். இந்த குறிப்பாக இந்த அக்ரோஸ்டிக் போயம் என்பது நம்ம எப்படி சொல்லுவோன்னா, இந்த ஹீப்ரூவில் உள்ள 22 லெட்டர்கள் இருக்குது பார்த்தீங்களா? ஆலஃப், பெத், கீமல், டாலத், ஹே, வாவ் அப்படின்லாம் பேர் இருக்குது பாருங்கள். இப்போ ஆலஃப் டு டவ் வரைக்கும் அந்த எழுத்து வடிவத்தில் வசனங்களை ஒன்று விடாமல் ஒன்று பின்னாடி ஒன்று எழுதி வைப்பது தான் இந்த அதிகாரம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் என்றால் இதில் 20 வசனங்கள் இருக்கிறது. 10ஆம் அதிகாரத்திலே 18 வசனங்கள் இருக்கிறது. ஸோ ஹீப்ரூவில் டோட்டலாக 22 ஆல்ஃபபெட்ஸ் தான் இருக்கிறது. ஆனால் இந்த அக்ரோஸ்டிக் போயமில் முதல் வசனம் ஆலஃபில், 2வது வசனம் பெத்தில் என்று துவங்குறது போல ஹீப்ரூவில் இந்த அதிகாரம் எழுதப்பட்டு இருக்கிறது. ஸோ A to Z, நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது A to Z, கிரீக்கில் சொல்லணும்னா ஆல்ஃபா டு ஒமேகா, ஆல்ஃபா ஒமேகா என்று சொல்கிறது போல் நம்முடைய ஹீப்ரூவில் சொல்லும்போது ஆலஃப் டவ் என்று சொல்லுகிற அளவுக்கு இது இருக்கிறது. இதை பற்றி நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், இட் இஸ் அன் ஆர்டர்லி விஸ்டம், ஆர்டர்லி ப்ரைஸ். ஒரு முறை நான் கீபோர்டு வாசித்த காலங்களில் 20 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் ஆலேருந்து அக்கு வரைக்கும் பாட்டு எழுதினார். ஆ அல ஒரு லைன், ஆல ஒரு லைன், ஈல ஒரு லைன், ஈல ஒரு லைன், அப்படி அழகாக கவிதையாக படித்தார். அப்புறம் அதுக்கு ஒரு ராகம் கொடுத்தாரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுபோல தான் இங்கே நம்முடைய மன்னன் இந்த அக்ரிகேட் இந்த சங்கீதங்களில் குறிப்பாக இந்த 9th சங்கீதம் தாவீதின் சங்கீதம், முத்லபேன் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று நம்ம சொல்லுகிறோம். அதுபோல் இது ஒரு அக்ரோஸ்டிக் சாம். 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், 25ஆம் அதிகாரம், 34ஆம் அதிகாரம், 37ஆம் அதிகாரம், 111, 112, 145 இதெல்லாம் அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும். சில இடத்துல பார்ஷியலாக இருக்கும், சில இடத்துல இர்ரெகுலராக இருக்கும். ஆனால் எம்பசைஸ் என்னென்னா என்டையர் ஆல்ஃபபெட் சிஸ்டமும் வைத்து அவங்க அதை பண்ணுகிறாங்க. ஸோ டிவைன் விஸ்டம், ஆண்டவர் அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து இருப்பதாக நாம் இதிலே படிக்கிறோம். திருச்சபையை இந்த 9ஆம் அதிகாரத்திலே 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் சேர்ந்து படிக்க போகிறது என்னென்றால், தேவனுடைய நீதியை பற்றி தாவீது புகழ போகிறார். இதை நம்ம என்ன சொல்லலாம்னா டிவைன் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். God is a righteous judge. உண்மையான நீதி உள்ள அரசர் தான் நம்முடைய இயேசு ராஜா, நம்முடைய தேவன். இந்த நீதியை பற்றி இந்த தாவீது மன்னன்
நமக்கு சொல்லி தரப்போகிறார். தேவன் நீதி உள்ள ராஜாவாய் இருக்கிறார். தேவன் நீதி உள்ள தகப்பனாய் இருக்கிறார். அவர் நீதி செய்கிறார் என்பதை நாம் இன்றைக்கு தாவீதின் சங்கீதம் மூலமாக படித்து கொண்டிருக்கோம். இதில் பார்த்தோம் என்றால் இந்த 9ஆம் அதிகாரத்திலே, கர்த்தாவே, நான் என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். ஸோ தாவீது ராஜா தன்னுடைய சங்கீதம், இந்த சங்கீதத்தை முத்லபேன் என்னும் வாத்தியம் என்று சொல்லும்பொழுது, இந்த முத்லபேன் என்னும் வாத்தியம் ஒருவேளை ஹார்ப் போல இருக்கும் என்று சொல்கிறார்கள். பட் இந்த 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 இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வாசிக்கும் போது ஒரு பயஸ்னஸ் இருக்க வேண்டும். பயஸ்னஸ்னா பக்தியாக வாசிக்கணும். திஸ் இஸ் அ சேக்ரெட் சாங். இது வந்து நம்ம படிக்கிறது சங்கீதம் சும்மா படிக்கணும் இல்லைங்களா? இதுக்கெல்லாம் மியூசிக் ஸ்கோரிங் ஷீட் தாவீது ராஜா கொடுத்துருப்பார். மியூசிக்கு நோட்ஸ் பார்த்து வாசிக்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்லை? அதை தான் இங்கிலீஷில் ஸ்கோரிங் ஷீட்னு சொல்லுவோம். ஸ்கோரிங் ஷீட் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்கோரிங் ஷீட்டில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும்னு சொல்கிறார். முத்லபேன்னு நம்ம இங்கே படிச்சிருக்கோம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி. இந்த 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 முத்லபேன் என்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதை ப்ளே பண்ணும்போது, பிகாஸ் திஸ் சாங் இஸ் எ சேக்ரெட் சாங், ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிக்கணும். இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் மியூசிக் கொடுத்தாங்கன்னா, இந்த பீஸ், இந்த குறிப்பிட்ட நோட்ஸு ஃப்ளூட்டில் வாசிங்க, இந்த குறிப்பிட்ட நோட்ஸு வயலினில் வாசிங்க என்று சொல்லுகிறது போல தாவீது ராஜா இந்த முத்லபேன் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த அந்த காலத்தில் சொல்லி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி நம்ம இன்னைக்கு எதுவுமே தெரியல. ஒன்று மட்டும் சொல்கிறாங்க, இட் இஸ் அன் ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம கையில் ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். கிட்டாரு, சித்தாரு, மேன்லின்னு, வயலின்னு எல்லாமே ஸ்ட்ரிங் தான். ஆனால் ஒன்று ஒரு டோனில் கேட்கும் இல்லை? சிலது வந்து டிங் 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 கேட்கும். வயலின் போட்டால் கே அப்படி போகும். ஸோ முத்லபேன் என்றும் ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிக்கும்படி சொல்லியிருக்கார். இது வந்து சேக்ரெட். அதனால் மெயின் வந்து கர்த்தரை துதிப்பதற்காக உபயோகப்படுத்துகிற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆமாம், நம்முடைய ஹிந்தியில் வந்து இதை என்னன்னு சொல்லலாம்னா பஜனோட மியூசிக்கோட டோன் போல இருந்திருக்கும் என்று எக்ஸ்பிளைன் பண்ணுறவர்கள் சொல்கிறார்கள். 9th சாப்டருக்குள்ள பார்த்தோம் என்றால், இதை அவர் ஃபார் பிரைசிங் காட், தேவனை துதிக்கும்படி, பிகாஸ் ஹி இஸ் அ ரைச்சியஸ் காட், அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறபடினால், ஏழைகளையும் அனாதைகளையும் அவர் விசாரிக்கிறபடினால், தம்மிடத்தில் வருகிற மக்களை அவர் பாதுகாக்கிறபடினால் அவரை துதிக்கிற ஒரு பாடல். ஸோ he is going to say that God is a good judge, divine judge. God is the refuge. தேவன் தம் மக்களை பாதுகாக்கிற, பராமரிக்கிற தேவன், துன்மார்க்கருக்கு அழிவை கொண்டு வருகிற தேவன். இந்த தேவனை நான் நினைவு கூறுகிறேன். இந்த தேவன் உலகமெங்கும் அரசாளுகிற மகாராஜா என்கிறது போன்றெல்லாம் தாவீது ராஜா பேசப்படுறார். பட் மெயின் சப்ஜெக்ட் என்ன பேசப்படுறார்னா, God will not forget us. தேவன் என்னை மறக்க மாட்டார். சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் என்னை மறக்க மாட்டார். சொல்லுங்க, தேவன் என்னை மறக்க மாட்டார். மனிதன் சொல்லுங்க மறந்துடுவான். டக்குன்னு சொல்லிட்டார் பெரிய ஐயா, மனிதன் மறந்துடுவான். நம்மளை மனிதர்கள் மறந்துட்டாங்களே, அதை பற்றி நம்ம பெருசாக பேசுகிறோம். நம்ம நிறைய பேரை மறந்துட்டோமே. மறந்துருக்கோமா இல்லையா? மறந்துருக்காங்க, ரொம்ப மறந்துருக்கோம். மறதி என்பது மனிதனுடைய இயல்பு, மறவாமை என்பது தேவனுடைய இயல்பு. அதுதான் அந்த பாட்டு, ஃபேமஸ் பாட்டு, மறவாமல் நினைத்தி. சிங்கர் வரல, வந்திருந்தால் அந்த பாட்டு பாடியிருப்பார் இல்லை? அவரோட ஃபேவரைட் சாங்கு மனதார நன்றி இல்லை? நம்ம ஐயா வந்திருந்தாருன்னு அந்த பாடலை பாடி இருப்பார். ஸோ சில வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, டேவிட் ரோட் திஸ் டியூன். இந்த டியூன் அவருடைய மகன் இறந்து போனான், அதுக்காக எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். அவரோட காலத்தில் ரொம்ப பாப்புலராக இருந்த ஒரு சங்கீதம். தேவன் உண்மையிலேயே நல்லவராய் அவரோடு கூட இருந்ததை நினைவு கூறும்படி எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக. நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயம், நிறைய பிரச்சனை அண்டர்கோ பண்ணியிருப்போம். கர்த்தர் கூட நின்று காப்பாற்றுகிறதை என்னால் உணர முடிகிறது. திருச்சபையே, என்னால் பர்சனலாக என்னால் உணர முடிகிறது. கடந்த நாட்களில் நிறைய பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனையும் தாண்டும் போது குழப்பம், கவலை, கண்ணீர், துக்கம், துயரம், பாடு, நிம்மதியில்லாத தினம் வந்தாலும் அந்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதை என்னால் உணர முடிகிறது. என்னன்னா, நான் பாட்டெலாம் ஏதோ எழுதலை, என் வேலையை பார்த்துட்டு போயிருக்கேன். ஆனால் இந்த ராஜா தன்னுடைய பிஸி ஸ்கெடியூல்லையும்
ஒரு பாட்டு எழுதி அதுக்கு மியூசிக் ஸ்கோரிங் ஷீட் கொடுத்து எல்லாரையும் பாட வைத்து அனுப்பி இருக்கிறான் என்றால் ஒரு மாபெரும் கிருபை. ஆமேன். கர்த்தர் நினைத்திருக்கிறார், மனிதன் மறந்திருக்கிறான் என்கிற தலைப்பில் நான் இன்றைக்கு பேச போகிறேன். காட் ரிமெம்பர்ஸ், மேன் ஃபர்கெட்ஸ். படிப்போம். தாவீதினுடைய விரோதியோடு கூட கர்த்தர் டீல் பண்ணாராம். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். பாருங்கள், முதல் 2 வசனங்களில் 1 படிச்சிட்டோம், 2 படிக்க போகிறோம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். 2வது வசனம், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஏங்க தாவீது என்ன பண்ண போகிறாரா? முழு இதயத்தோட துதிக்க போகிறாரா, அதிசயங்களெல்லாம் விவரிக்க போகிறாரா, மகிழ போகிறாரா, சொல்லுங்க, களி கூற போகிறாரா, நாமத்தை கீர்த்தனம் பண்ண போகிறாரா. 5 வேலை போகிறாரா. ஏன்? என் சத்துருக்கள். காரணம் என் சத்துருக்கள். அண்ணன் சொல்லும் போது சொன்னார், எனக்கு ஒரே ஹோப்பு ஆண்டவர் தான். ஆண்டவரை துதிக்கிற துதி தான். என் மகனே, உன் சத்துருக்கள். தாவீது சொல்கிறார், என் சத்துருக்கள் பின்னாக திரும்போது உமது சமூகத்தில் அவர் 2 இடருண்டு அழிந்து போவார்கள். நான் ஆண்டவரை துதிக்கும் போது அவருடைய பிரசன்ஸில் நான் இருக்கிறேன். சத்துரு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற என்னை அடிக்க வரான். என்னால் அவனை அடிக்க முடியாது, நான் பலகீனமான ஒரு பாண்டம். அவர் சமூகம் அவனை அழிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லியிருப்பார், உன் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். நான் உன் பாளையத்திலே எங்கும் உலாவுவேன், அசுசி யாதொன்றையும் கண்டு அந்த இடத்தை விட்டு கர்த்தருடைய தூதன் அவர் போகாதபடி உன் பாளையம் யாவும் பரிசுத்தமாக இருப்பதாக சொல்லியிருப்பேன். இட் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட் தட் டிஃபீட்ஸ் த எனிமி. எனக்குள் இருக்கிற ஆண்டவருடைய பிரசன்னம், என் தலையின் மீது இருக்கிற ஆண்டவருடைய பிரசன்னம், நான் துதிக்கும் போது என்னை சூழுகிற ஆண்டவருடைய பிரசன்னம் சத்ருவை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. உங்கள் கையில் ஒரு மேக்னெட் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வைங்களேன். மேக்னெட் எடுத்துகிட்டு போகிறீங்க, மேக்னெட். அந்த காந்தகம் பிளேடு கிட்ட போகும்போது பிளேடு என்ன பண்ணுது? ஓடி வந்து ஒட்டிக்குது. அது ஓடி வந்து ஒட்டுது பாருங்கள். அந்த அந்த ஒட்ட வைக்கிற அந்த கேரக்டர் பேர் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். என்னதுங்க? மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். காந்தகத்தை சுற்றிலும் உள்ள அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அந்த பவர். கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ஒட்டாது, ஆனால் கிட்ட வரும்போது இழுத்துக்கும். அதுதான் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். பிளேடு நான் எடுத்துகிட்டு போனேன், என்னால் ஒட்டிக்கல, என் கையில் உள்ள காந்தத்தினால். அதே போல் தான் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குது. ட்ரெயின் போதில், ட்ரெயின் ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் இன்ஜின். அந்த இன்ஜினுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் போகும். அதனால தான் ட்ரெயின் தூரம் இருக்குது, நான் கிராஸ் பண்ணுறேன்லாம் பண்ணக்கூடாது. அதோடைய எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம பிரெயினை சில நேரம் டிஸ்டர்ப் பண்ணி நின்றுவோம். அதுதான் ட்ரெயின் தூரம் வரும்போது குறுக்க ஆள் இல்லாத ட்ராக்கு ஓப்பனிங் இருந்துச்சுன்னா கார்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா அந்த ட்ரெயினோட எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம காரோட இன்ஜின் ஆஃப் பண்ணி விட்டுரும். ட்ரெயின் தூரம் தான் வருது, அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், காந்தகத்தோட பவர் வருது. அது மாதிரி எலக்ட்ரிக் கண்டக்டர் சுற்றியும் அது இருக்கும். அதனால தான் சில நேரம் ட்ரெயின் அதோ வரும், கிராஸ் பண்ணலாம், டிரைவர் போவான், இன்ஜின் ஆகிடும், ஆஃப் ஆகிடும், ஆக்சிடென்ட் ஆகிடும். பார்த்துருக்கீங்களா? அதுபோல் சத்ருவே, என் மீது இருக்கிற ஆண்டவருடைய இன்ஃப்ளூயன்ஸ், லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் உன்னை அழிக்கும், என்னை காப்பாற்றும். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நீங்களும் நானும் சொல்லிகிட்டே இருக்கணும். ஏன் தெரியுமா? இயேசுவின் ரத்தம் நம்மளை காப்பாற்றும், சாத்தானை சாகடிக்கும். என்னை சுத்திகரிக்கும், சாத்தானை சுட்டரிக்கும். என்னை சுத்திகரிக்கும், சாத்தானை சுட்டரிக்கும். என்னை சுத்திகரிக்கும், என் பகைஞனை சுட்டரிக்கும். என்னை வாழ வைக்கும், என் பகைஞனை சாகடிக்கும். ஹல்லேலூயா. சூடாக சாப்பாடு சாப்பிட்றோம், நல்லது நமக்கு. அந்த சுடு தண்ணி எது மேலேயே ஊற்றினா அதுன்னு ஆகும், அழிந்து போகுது. சாப்பிட்றதுக்கு சுடு தண்ணி தேவை. சுடு தண்ணி படாத இடத்துல படுத்தா உயிர் போயிடும். சாத்தானே, நீ படாத ஆள், என் ஆண்டோடைய பிரசன்ஸ் மேலே பட்டா நீ என்ன பண்ணுவாய்? பின்னிட்டு அழிந்து இடருண்டு போவார்கள். சூப்பரா. நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். எவ்வளோ 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 அருமையான இந்த பாடல், இந்த ராகம் எவ்வளோ அருமையாக இருந்திருக்கும் பாருங்கள். நான் என் ஆண்டவருடைய கிரியைகளுக்காக என் ஆண்டவரை துதிக்கிறேன். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுகிறார். God is defending me against my enemies. என் விரோதிகளுக்கு முன்பதாக கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். அவர்கள் விழுவார்கள், நான் எழுந்து நிற்பேன்.
அண்ட் தட் இஸ் த ரீசன் தட் ஐ எம் பிரைசிங் காட். என் ஆண்டவரை நான் துதிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்னை என் சத்துருக்கு முன்பதாக விழ வைக்கவில்லை, அவன் விழுகிறான். சொல்லுங்க, சத்துரு விழுவான், நான் நிற்பேன். சொல்லுங்க, சத்துரு விழுவான், நான் நிற்பேன். கர்த்தர் என்னை நிற்கும்படி செய்வார், கர்த்தர் அவனை விழும்படி செய்வார். 40 நாள் சத்துரு கோலியாத், ஆமென், தாவீதுக்கு முன்பதாக விழுந்தான். அவனுடைய பராக்கிரமும் அவனுக்கு உதவி செய்யவே இல்லை. காட் 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 இஸ் டிஃபெண்டிங். தேவன் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறார். த காட் ஆஃப் டேவிட், தாவீதின் தேவன். இங்கே தாவீது என்ன பாட்டு பாடுவார் சொல்லும்போது? தாவீதின் தேவன். உங்கள் தேவன் என்ன பேர்? என் தேவன். சொல்லுங்க, என் தேவன், என் தேவன் என்னை காப்பாற்றுவார். God will help me in human conflict. See, God is not going to remain neutral. ஆண்டவர் வந்து நீ உனக்கும் சத்துருக்கும் சண்டையா, சரி சரி சண்டை போட்டுக்காதுங்க என்று சொல்லுவதற்காக என் ஆண்டவர் வரவில்லை. என்னை காப்பாற்றி என் சத்துருவை வீழ்த்தும்படியாக வருகிறார். Amen. This is entirely true that my God is there to protect me. Hallelujah. Holy Spirit என் வலது பரிசத்தில் இருப்பதினால், என் தேவன் என் வலது பரிசத்தினால் நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை யுத்தங்கள், எத்தனை போராட்டங்கள் எனக்கு விரோதமாய் வந்தாலும் அத்தனையும் ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். தம்முடைய நீதியின் பாதையில் என்னை நடத்துவார். ஆண்டவர் நம்மளை காப்பாற்ற வரணும்னா வந்து ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா பண்ணுவார்? நம்மளை முதல்ல தூக்கி ரைட் ட்ராக்கில் போடுவார். என்னை சீர்படுத்துவார், என்னை ஸ்திரப்படுத்துவார், என்னை ஸ்திரப்படுத்துவார், என்னை பலப்படுத்துவார். பிறகுதான் என் எதிரியை அடிக்க போவார். என்னை அவர் காப்பாற்றுகிறார். 40 நாள் கோலியாத்து நின்று இங்கே பெருமையாக சத்தம் போட்டுட்ருக்கான்ல, இந்த 40 நாள் தாவீது ஆண்டவரை துதிச்சுன்னுக்கிறான். ஹல்லேலூயா. இவன் 40 நாள் கரலை கட்ட சுற்றுறான். தாவீது 40 நாள் சுரமண்டலத்தை பாடிக்கொண்டிருக்கிறான். 40வது நாள் முடிவிலே தாவீதுக்கு முன்பதாக கோலியாத்தால் நிற்க முடியவில்லை. ஏனென்றால் தாவீதோடு இருந்த தேவன், தாவீதை நீதிமானாய் ஆக்கின தேவன் இவனை அந்த கோலியாத்திடமிருந்து காப்பாற்றினார். அந்த கோலியாத்தையும் வீழ்த்தினார். His vision is clear. அவருக்கு தெரியுது, ஏன் ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஏன் ஆண்டவர் என்னுடைய நீதியை விசாரிப்பார், என்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர்களை விட்டு கொடுக்க போகிறீங்க? நான் விட்டு கொடுக்க போகிறேன். அவர் ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழிக்கிறார். அவருடைய பெயர் இல்லாதபடி குலைத்து போடுகிறார். சத்துருக்களை பாழாக்குகிறார். பட்டணங்களை நிர்மூலமாக்குகிறார். சத்துருக்களுடைய பட்டணம் இல்லாமல் போகிறது. ஆனால் கர்த்தருடைய பட்டணமோ, கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். அவர் சிங்காசனத்திலே நியாயத்தீர்ப்பை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். He has prepared his throne for judgment. நம் ஆண்டவர் நீதியாய் மாத்திரமே நியாயம் தீர்ப்பார். சொல்லுங்க, என் ஆண்டவர் நீதியாக நியாயம் தீர்ப்பார். என் ஆண்டவர் நீதியாக நியாயம் தீர்ப்பார். என் ஆண்டவர் நீதியாக நியாயம் தீர்ப்பார். இன்றைக்கு உலகத்திலே அதிகமான மக்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களாம். அதிகமான மக்கள் கிறிஸ்தவர்கள், எல்லா இடத்துலையும் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவம் இல்லாத ஊர் கிடையாது, கிறிஸ்தவம் இல்லாத வில்லேஜ் கிடையாது. அப்படி இல்லைனாலும் சீக்கிரம் போகும், ஏன்னா வசனம் அதை சொல்லுகிறது. இந்த கிறிஸ்தவம் துவங்கி 2000 ஆண்டுகள் தான் ஆகுது. பெத்லகேம் ஊரினிலே, கன்னி மரியாளின் வயிற்றினிலே அந்த குழந்தை பிறப்பதற்கு ஒரு இடம் கூட கிடையாதபடி மாட்டு தொழுவத்திலே முன்னணியிலே பிறந்தவர் தான் இயேசு. 30 ஆண்டுகள் ஊழியத்துக்கு பிறகு கொலை செய்யப்பட்டார். வெறும் 3 ஆண்டு தான் ஊழியம் பண்ணார். நம்ம சர்ச்சை ஆரம்பித்து 11 வருஷம் ஆகுது. அவர் சர்ச்சை ஆரம்பித்து 3 வருஷம் தான். 3 வருஷத்தில் இறந்தே போனார். இன்றைக்கு உலகெங்கும் அவர்தான் தெய்வம் என்பதை அந்த ஒரு மெய்ப்பன் குடும்பத்தில், மன்னிக்கவும், அந்த ஒரு தச்ச குடும்பத்தில் பிறந்து தச்சனான ப்ரொஃபஷன் செய்த இயேசு இன்றைக்கு இருக்கிறார் என்றால் அதுதான் கர்த்தருடைய நீதியுள்ள சிங்காசனம். இந்த கர்த்தர் என்றென்றைக்கும் இருப்பார். சொல்லுங்கள், கர்த்தர் என்றென்றைக்கும் இருப்பார். கர்த்தர் என்றென்றைக்கும் இருப்பார். கர்த்தர் என்றென்றைக்கும் இருப்பார். அல்லேலூயா. God shall endure forever. 2000 வருஷமாக இந்த கர்த்தரையும் அவருடைய மக்களையும் அவருடைய வேதத்தையும் அழிக்க சத்துரு போடாத சதி அல்ல. எவ்வளோ பேரை அழிச்சிருக்கான். ஆனால் கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது, இன்னமும் வளரும். ஏன் தெரியுமா? அந்த கர்த்தர் என்றென்றைக்கும் இருக்கிறார். அந்த கர்த்தர் என்றென்றைக்கும் இருக்கிறார். சொல்லுங்கள், என் கர்த்தர் என்றென்றைக்கும் இருக்கிறார். என் கர்த்தர் என்றென்றைக்கும். He shall judge the world in righteousness. பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்னாடி வரவங்க சொல்லுவாங்க, இந்த ஜட்ஜு பெஸ்ட் ஜட்ஜ் என்கிற பெயரை நம்ம ஜட்ஜி எடுக்க போகிற. அவர் பேர் யாருங்க? இயேசு.
இவர் நியாயம் செய்யும் போது சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமாய் இருக்க போகிறார். நெருக்கப்படுகிற காலங்களில் தஞ்சமாய் இருக்க போகிறார். அவரை தேடுகிறவர்களை கைவிடாமல் காப்பாற்ற போகிறார். அவரை அறிந்தவர்கள் அவரை நம்பத்தக்கதாக அவர்கள் வாழ்க்கையை மாற்றித்தரப்போகிறார். We need to celebrate this. என் சத்துருக்களை கர்த்தர் ஜெயித்தார். தம்மை நம்பி இருக்கிற சிறியோர்களையும் பெரியோரையும் அவர் காப்பாற்றுகிறார். அவர் நீதி உள்ள நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். He is a trustworthy God. He is a trustworthy refuge. நான் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவரை நம்பி போகலாம். He treats the oppressed in a best way. பாதிக்கப்பட்ட ஜனங்களை நல்ல வழியிலே பாதுகாக்கிறார். He is the God who helps in the times of troubles. ஆபத்து காலத்திலே காப்பாற்றுகிற ஒரு தேவன் உண்டு. அவர் பெயர் இயேசு. என்னன்னு தெரியாமலே நம்ம சொல்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படி சொல்லிகிட்டே இருப்போம். We put our trust upon you, Lord. ஆண்டவரே உம்மீது எங்கள் நம்பிக்கையை நாங்கள் வைக்கிறோம். எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை காப்பாற்றுகிறார், மன்னிக்கிறார். எங்கள் பிரச்சனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுகிறார், எங்களை மன்னிக்கிறார். நாங்கள் கதறி கூப்பிடும் போது எங்களை காப்பாற்றுகிறார். எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிறார். அதனால்தான் நாங்கள் அவரை துதிக்கிறோம். And that's the reason we worship him, we praise him. என் தேவனை இதனால் நான் துதிப்பேன். பல ஆபத்து காலத்தில் என்னை காப்பாற்றின கர்த்தரை நான் இன்னும் அதிகமாய் துதிப்பேன். தம்பி சொல்லும்போது சொன்னார், நான் கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் இருக்கேன், என் வீட்டில் ஆண்டவரை துதிக்கிறது தான் எனக்கு வேலை. பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டே இருப்பேன், ஸ்தோத்திர பலிகள் படிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் நான் என் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்பொழுது என் கர்த்தர் கண்டிப்பாக உண்மை உள்ளவராய் எனக்கு உதவி செய்வார் என்று. Let this become our deep thought. Let this become our long thought. நம்மளாம் பெரிய லாங் தாட்டில் இருப்போம், ரொம்ப நேரம் யோசிப்போம், பெருசாக யோசிப்போம், யோசிச்சுட்டே இருப்போம். எதை யோசிக்கிறாய் மகனே? இன்றைக்கு புரிந்து கொள், நான் கர்த்தரை யோசிப்பேன். சொல்லுங்க, நான் கர்த்தரை யோசிப்பேன். My long thought will be God. My long thought will be nearness to God. My long thought will be about the love of God. என்னுடைய நீண்ட தியானம். ஆமென். நீண்ட தியானம். பல்வலியை பற்றி கொஞ்ச நேரம் தான் நினைக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? கர்த்தரை நினச்சிடணும். நீண்ட தியானம் எப்படிங்க? நீளமான தியானம். The deep thoughts, the long thoughts. I will have my God in my thoughts. மனிதன் தன்னுடைய நினைவு உலகத்தில் தான் வாழ்கிறான். நம்ம இங்கே உட்காந்துக்கிறோம், கை கால் உடம்பெல்லாம் இருக்குது. நம்ம இருக்கிறோன்றதுக்கு அத்தாட்சினா தெரியுமா? நம்ம யோசிக்கிறோம், அவ்வளோதான். இல்லைன்னா என்ன ஆச்சுனே தெரிலையேனீங்கனாலே அப்போ நீங்கள் மயக்கடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம், இல்லை தூங்கிட்டீங்கன்னு அர்த்தம். மனிதன் தன் நினைவில் மட்டுமே வாழ்கிறான், வேற எங்கேயும் இல்லை. இந்த உடம்புல நான் வாழறேனா இல்லையான்னு எனக்கு தெரிலப்பா. இந்த விரலுக்குள்ளே நான் இருக்கேனான்னு எனக்கு தெரில, இந்த மண்டைக்குள்ளே நான் இருக்கேனான்னு தெரில. என் நினைவுக்குள் ஆனால் நான் இருக்கிறேன். இந்த நினைவுகளில் நீண்ட நினைவுகள் இருக்கிறது. இந்த நீண்ட நினைவுகளே என் கர்த்தரை பற்றி தான். மகனே, தோல்வியை பற்றி, தோல்வியை நீண்ட நினைவாய் வைக்காதே. இந்த தாவீது அரசன் கர்த்தரை நீண்ட நினைவாய் வைத்தான். prolonged thought. நைட்டு தூக்கம் வரலனா அத்தனை தூங்காத மணி நேரமா யாரை பற்றி நினைக்க போறீங்க? சொல்லுங்க, கர்த்தரை. வெரி குட். பிரச்சனை வரும், பிரச்சனையும் கூட வச்சுக்கணும். பிரச்சனை உட்காந்துக்க, நம்ம 2 பேர் சேர்ந்து கர்த்தரை தியானிக்கலாம். உங்க கையிலேருந்து என்னை காப்பாற்ற போகிறது யாரு? கர்த்தர் தான். வா, அதுதான் தாவீது சொல்கிறார். கம் பகைஞ்சரே வா, பகைஞ்சர் எனக்கு விரோதமாய் செய்தது என் நினைவில் இருக்கிறது, அதனால் பகைஞ்சனே வா, உன்னை பற்றி நான் நினைக்கப் போகிறேன். ஆனால் என் நீண்ட தியானம் என் கர்த்தராய் இருக்க போகிறேன். ஆமென். என்னை நினைக்கிற என் தேவனை, ஐ எம் கோயிங் டு praise God who remembers me, who remembers his people. தன் மக்களை நினைவு கூறுகிற தேவனை தாவீது அரசன் துதிக்கப் போகிறாராம். பாருங்க, சியோனில் வாசமாக இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். சிங் பிரைசஸ் டு த லார்ட் which dwelleth in Zion. கர்த்தர் சியோனிலே வாசமாக இருக்கிறார். அவரோட வீடு எங்கே இருக்கு? சியோன். சியோன் எங்கே இருக்கு? எருசலேம். எருசலேம் எங்கே இருக்கு? இஸ்ரேல். இஸ்ரேல் எங்கே இருக்கு? இந்த பூமியில். நீங்கள் சியோனில் இருக்கிற ஆண்டவரையா எங்கே துதிக்கிறீங்க? கர்த்தர் நினச்சார்னா இந்த சபையை கூட சியோனாக்கி விட்டு வருவார். ஆமேன். அவர் இங்கே வருவார். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் கடைசி நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். என் நாமத்தை பிரஸ்தாப்படுத்தும் எந்த ஸ்தலத்தில் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இங்கே பாருங்க, சியோனில் கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னா தாவீது சொல்கிறார். நான் சொல்லிட்டா, எங்கள் கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அதான் சியோன். ஆமேன். சியோனை தேடிட்டு எங்கள் ஆண்டவர் போக மாட்டார், எங்கள் ஆண்டவரை தேடிக்கிட்டு சியோன் வரும். அல்லேலூயா.
எங்கள் ஆண்டவர் எங்களை தேடிட்டு வருவார், சியோனை தேடிட்டு போக மாட்டார். சொல்லுங்கள், எங்கள் ஆண்டவர் என்னை தேடி வருவார். என் ஆண்டவர் சியோனை தேடி போக மாட்டார், என்னை தேடி வருவார். சியோன் அவரை தேடி வரும். ஏனென்றால் அவர் ஆத்தும நேசர், ஆத்தும ரட்சகர். ஆமேன். ஒரு இரத்தாம்பர வியாபாரி, ஒரு முத்து வியாபாரி, ஒரு பவள வியாபாரி எப்படி அந்த முத்துக்களை தேடி போவானோ, ஆத்துமாக்களை தேடி வருகிற கர்த்தர் இயேசு. சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை மறவார். இரத்தப்பழியை கண்டிப்பாக விசாரிக்கிறார். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிறார். நான் சியோனின் குமாரத்தின் வாசல்களிலே விவரிப்பேன் அவருடைய ரட்சிப்பை, அவருடைய ரட்சிப்பினால் நான் களி கூறுவேன். கர்த்தர் எனக்கு இறங்குவார். என்னை பகைக்கிறவர்களால் வரும் துன்பத்திலே என்னை நினைவு கூர்ந்து என்னை காப்பாற்றுவார். இந்த கிங்கு, எனக்கு இந்த கிங்கை பற்றி புரியாதது என்னன்னா, ராஜாவாயிட்ட பிறகு பகைஞ்சர்ன்னுக்கிறீங்களே, அப்படி இருப்பாங்களா? இருக்கிறாங்களே. கேள்வி, நம்ம கையில் நிறைய பணம் வந்தால் பகைஞ்சர் வரமாட்டாங்க, அப்படி இருக்கா? நிறைய பணம் வந்தா அதுக்கேற்ற பகைஞ்சர் வந்துடுவான், லெவல் மாறிடும். நிறைய படிச்சுட்டா ராஜாவாயிட்டோம்னா, ஏழையாக இருந்தோம்னா அதுக்கேற்ற பகைஞ்சர். எல்லா இடத்திலும் பகைஞ்சர்கள் உண்டு. ஆமேன். ஆனால் வேறு வேறு பகைஞ்சர்கள், கரெக்ட் தானே? எல்லா இடத்துலையும் காப்பாற்றுற ஆண்டவர் ஒருவர் தான். ராஜாவையும் காப்பாற்றுகிறவர் அவர்தான், ஏழை எளியவர்களையும் காப்பாற்றுகிறவர் அவர்தான், சிறுமைப்பட்டவர்களையும் காப்பாற்றுகிற அவர்தான், எல்லாரையும் காப்பாற்றுகிற அவர்தான் என்பதை பற்றி தாவீது ராஜா இங்கே பாடுறார். இந்த சங்கீதம் ராஜாக்களுக்காக மாத்திரம் எழுதப்பட்ட சங்கீதம் அல்ல, எல்லாருக்கும் எழுதப்பட்ட சங்கீதம். ஏன் இது எல்லாருக்கும் பயன்படுகிறது என்றால், அந்த கர்த்தர் எல்லாருக்கும் பயன்படுகிறார், அந்த கர்த்தர் எல்லாருக்கும் உதவுகிறார். Have mercy on me, Lord. 13ஆம் வசனத்திலே சொல்கிறார், தேவரீர் எனக்கு இறங்கும், ஆண்டவரே என்னை உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படி செய்யும் சொல்லிட்டு எனக்கு இறங்கி பகைஞனால் வரும் துன்பத்தை நோக்கி பாரும். ஜாதிகள் வெட்டின குழியிலே தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவால் வைத்த வலையிலே அவர்களுடைய காலை அகப்பட்டு கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தில் அறியப்படுகிறார், துன்மார்க்கன் தன் கைகளின் செய்களினாலே சிக்கி கொண்டான். ஸோ கர்த்தர் துன்மார்க்கனை பிடிக்க வைக்கிறார், என்னை காப்பாற்றுகிறார். ஐ வில் ரிஜாய்ஸ் இன் மை சால்வேஷன். துன்மார்க்கனுக்கு ஒரு டெஸ்டினி இருக்குது, துன்மார்க்கனுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. துன்மார்க்கன் கடைசியாய் போய் தங்குகிற, துன்மார்க்கன் கடைசியாய் பிடிக்கப்படுகிற ஒரு இடம் இருக்கிறது. தட் இஸ் ஹிஸ் ஓன் பிட். அவன் வெட்டின குழிதான் அந்த டெஸ்டினி அவனுக்கு. தான் விரித்த வலை தான் அவனுக்கு டெஸ்டினி. அவன் வலை வச்சது நம்மை பிடிப்பதற்கு, ஆனால் சிக்கி கொண்டது யார்? அதுதான். தேவன் நம்மை பாதுகாக்கிறார், தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் எடுத்து குழியில் போட்டார்கள், பிறகு விற்று விட்டார்கள். ஆனால் கடைசியிலே எகிப்திலே ஜெயிலில் விழுந்தது அவங்க 11 பிரதர்ஸ் தான். யோசேப்பு தான் காப்பாற்றி சாப்பாடு போகிறார். ஆமான் ஒரு பெரிய தூக்கு மேடையை உண்டாக்கினான், கடைசியில் விழுந்தது அவன் தான். யூதாஸ் காரியோத்து இயேசுவை கொலை செய்யும்படி காட்டி கொடுத்தான். இயேசு சாவதற்கு முன்பாக அவன் மரித்து போனான். வெட்டின குழி அவனுக்கு தான். த டெஸ்டினி ஆஃப் த விக்கட் இஸ் இன் இஸ் ஓன் ஹேண்ட்ஸ். அது அவன் கையிலே இருக்குது. அவன் துன்மார்க்கமான வழியில் தனக்கு துன்மார்க்கத்தை தேடிக்கொண்டான். துன்மார்க்கமானவர்களும் தேவனை மறக்கிற ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள், ஆனால் எளியவன் மறைக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. அவர் எளியவர்களின் தேவன், அவர்கள் ஏழைகளின் தேவன், அவர் அனாதைகளின் தேவன், அவர் கைவிடப்பட்டவர்களின் தேவன், அவர் திக்கற்றவர்களின் தேவன். மனிதன் மறப்பான், கர்த்தர் மறக்க மாட்டார். மனிதன் கைவிடுவான், கர்த்தர் கைவிட மாட்டார். மனிதன் எளியவர்களை மறந்து விடுவான், கர்த்தர் எளியவர்களை கை தூக்கி எடுப்பார். டுடே த பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் இன் யுவர் மிட்ஸ். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் மகனே மகளே, உன் உள்ளத்தில் நீ எளியவன் கைவிடப்பட்டவன் என்கிற நிலை வேண்டாம். கர்த்தர் உன்னை கைவிடவில்லை. உன் கரங்களை உற்று நோக்கிப்பார். உன் கரங்களை கர்த்தர் இன்னும் பிடித்து கொண்டுதான் இருக்கிறார். உனக்கு விரோதமாக எழும்புகிற மக்கள் மத்தியிலே கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஒரு பாவியும் அவர் மறப்பதில்லை. அவரை நோக்கி கூப்பிடுகிற எவனையும் அவர் ரட்சிக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தைகள் என்னை உற்சாகப்படுத்துகிறது. கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார், கர்த்தர் என்னை நேசிக்கிறார் என்பது என்னை உற்சாகப்படுத்துகிறது. திஸ் வேர்ட் ஆஃப் காட் இஸ் என்டர்டெய்னிங் மீ. இன்னைக்கு மகிழ்ச்சியாக நின்று கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு மே 1ஆம் தேதி.
எல்லாரும் லீவில் இருக்கும்போது எனக்கு தெரியும் லீவில் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு வரும்போது இந்த வார்த்தை என்னை இன்னமும் என்டர்டெயின் பண்ணுகிறது, என்னை இன்னமும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னங்க என்டர்டெயின் பண்ணுது? மேன் ஃபர்கெட்ஸ், காட் டஸ் நாட். மனிதன் மறந்து விடுகிறான், என் தேவன் என்னை மறக்க மாட்டார் என்கிற நம்பிக்கை தான். தேவை உள்ளவர்கள் கைவிடப்படுகிறார்கள், எளியவர்கள் கைவிடப்படுகிறார்கள். கர்த்தர், the simple will not be forgotten in the eyes of God. Their expectation will not perish. அந்த சிம்பிள், அந்த எளியவர்கள் கர்த்தர் மீது வைத்த நம்பிக்கை வீண் போகாது. சொல்லாமா, கர்த்தர் மீது நான் வைத்த நம்பிக்கை வீண் போகாது. சொல்லு மகனே, மகளே சொல்லு, இந்த வார்த்தை உன்னை பலப்படுத்துது. கர்த்தர் மீது நான் வைத்த என் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மீது நான் வைத்த என் நம்பிக்கை வீண் போகாது. என் கர்த்தருடைய வார்த்தை வீண் போகாது. காதுல கை வைங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டேனே, அது வீண் போகாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு காதுகளில் ஏத்து என்னுடைய மூளைக்குள்ள, பிரெயின்குள்ள கொண்டு வந்தேனே, அது வீண் போகாது. இந்த ஊழிய மேடையிலிருந்து இந்த போதகர் சொல்லுகிற வார்த்தை வீண் போகாது. அது எனக்கு பலிக்கும். கர்த்தர் எனக்காக செய்வார், என்னை கைவிட மாட்டார், என்னை வாழ வைப்பார், என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்துவார், என்னை நீதியின் பாதையிலே உயர்த்துவார். அந்த வேர்டு நம்ம சொல்லணும். சும்மா சத்ரு வந்துட்டான், அவனோட நான் கெட்டவன், என்னை உயர்த்துவார்ல, என்னை நீதிமான ஆக்கி உயர்த்துவார், என்னை சீர்படுத்துவார். எத்தனை பேர் விட்டு கொடுக்க போறீங்க ஆண்டவர் உங்களை சீர்படுத்தும்படி? கையை தூக்கி சரண்டர் ஆகணும். அப்பா என்னை அடிக்கணும்னா கூட ஒரு அடி அடிங்கப்பா, ஆனால் உங்கள் வழியில் என்னை வச்சுங்கப்பா. ஆமென். தாவீது சொல்லுவான், நீதிமான் என்னை தயவாய் கூட்டட்டும். தன்னுடைய 19ஆம் வசனத்திலே தாவீது அரசன் சொல்லுகிறான், எழுந்தருளும் கர்த்தாவே, அரைஸ் ஓ லார்ட், அரைஸ் ஓ லார்ட். ஆமென். படுத்திருக்கிற மனுஷனை ஏஞ்சி கொண்டோம், அவன் எழுந்ததுனால நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உட்காந்துக்கிறவங்களாம் ஏஞ்சி கொண்டோம், அவங்க ஏஞ்சிக்கிறனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எழுந்தருளும் ஆண்டவரே என்றால் அவர் எழுந்திருப்பதே எனக்காக தான். என் வீட்டில் எழுந்திருப்பது என் வீட்டை வாழ வைக்கும்படியாக, என் வாழ்க்கையில் எழுந்திருப்பது என்னை வாழ வைக்கும்படியாக, என் கர்த்தர் எழுந்திருப்பது நியாயம் செய்யும்படியாக. ஜாதிகளுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. When the Lord rises, the nations fear, the nations are afraid. கர்த்தர் எழும்பும்போது ஜாதிகள் பயப்படுகிறார்கள். திருச்சபையே, கர்த்தர் யாருக்காக எழுவார்? எனக்காக எழுவார். தேவன் மறக்க மாட்டார், மனிதன் மறந்து விடுவான். தேவன் ஞாபகம் வைத்திருக்கிறார், தேவன் நினைத்திருக்கிறார் என்று அருமையான சங்கீதத்திலே 20 வசனங்கள் தாவீது பேசினார். தேவன் எழுகிறார், என்னை காப்பாற்றுகிறார். தேவன் எழுகிறார், என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். தேவன் எழுகிறார், என் சத்துருக்களை விழும்படி செய்கிறார். தேவன் எழுகிறார், எனக்கு விரோதமாய் குழி வெட்டினவன் அதிலே விழும்படி செய்கிறார். தேவன் எழுகிறார், எனக்கு விரோதமாய் வலை விரித்தவன் அதிலே சிக்கும்படி செய்கிறார். தேவன் எழுகிறார், இந்த எளியவனுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. தேவன் எழுகிறார், என்னை வாழ வைக்கிறார். அப்படி எழுஞ்சி நிற்கலாமா? கர்த்தர்களை சரணடையலாம். இந்த வார்த்தையின்படியே போகலாம். நம்ம வேறு எந்த தாட்லேயும் போகக்கூடாது. கர்த்தர் எனக்காக எழுந்தருளுகிறார், கர்த்தர் எனக்கு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், என் நம்பிக்கை வீண் போகாது. அந்த வார்த்தையை சொல்லிருக்க ரொம்ப முக்கியமான வார்த்தையாக இருக்குது. என் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போகாது. மகனே சொல்லு, மகனே, மகளே சொல்லு, மகளே, என் நம்பிக்கை வீண் போகாது. நான் கர்த்தரை நினைவில் வைத்திருக்கிறேன், கர்த்தரை நினைவில் வைத்திருக்கிறேன், கர்த்தரை நினைவில் வைத்திருக்கிறேன். நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை என் மனதிலே வைத்திருக்கிறேன், கர்த்தரை நினைவிலே வைத்திருக்கிறேன். நான் எளியவனாய் இருந்தாலும் என் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போகாது. என் சத்துருக்கள் என்னை சிங்ககபியிலே போட்டாலும் கர்த்தர் என்னை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சத்துருக்கள் என்னை சிங்ககபியிலே போட்டாலும், என் சத்துருக்கள் என்னை அக்கினி சூளையிலே போட்டாலும் என் கர்த்தர் என்னை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவனே நன்றி, 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 நன்றி. அப்பா, என் கூட பேசுனதுக்காக ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றிப்பா. இந்த பாடல் நம்ம பாட போறோம் பாருங்க. சிங்ககபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார்.
சிங்ககபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்ககபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்ககபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககபியில் நான் விழுந்தேன், சொல்லமா, அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்ககபியோ படமா சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஓ, ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. சிங்ககபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககபியோ கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார் மகனே. சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. தேவ ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககபியோ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லலாமா? சிங்ககபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககபியோ சூளை நெருப்போ
அல்லேலூயா, 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 கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், நம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார், உன்னை மறக்கவே மாட்டார். நீ என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூறக்கூடிய கிருபையை கர்த்தர் உனக்கு தருவாராக. ஷாலோம், ஷாலோம், ஷாலோம். தேங்க்யூ ஜீசஸ். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.